எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 22, வசனங்கள் 24 முதல் 30 வரை. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலதுகையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமி அல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது? தேசமே, 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாளப் போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதிகாரம் 23, வசனங்கள் 1 முதல் 8 வரை. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாகச் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாயிருப்பவைகளை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதுமில்லை, கலங்குவதுமில்லை, காணாமற் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படி வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாக்களின் 2ஆம் புஸ்தகம். அதிகாரம் 24, வசனங்கள் 10 முதல் 17 வரை. அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன்
கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணிமுட்டுக்களையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு, எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1,000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிட்டான். நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 36 வசனம் 10. மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 49 வசனங்கள் 1 முதல் 33 வரை. அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ, அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அதன் ஜனம் இவன் பட்டணங்களில் குடியிருப்பானேன். ஆகையால் இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கு அடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்போனே, அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது. ரப்பாவின் குமாரத்திகளே, ஓலமிடுங்கள். இரட்டை உடுத்திக்கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றித் திரியுங்கள். அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொல்லி, உன் செல்வத்தை நம்பின சீர்கெட்ட குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளைப் பற்றிய பெருமை பாராட்டுவானேன்? உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. இதோ உன் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் உன்மேல் திகிலை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவரவர் தம் தம் முன் இருக்கும் வழியே ஓடத் துரத்தப்படுவீர்கள். வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவருமில்லை. அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானமில்லையோ? ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ? அவர்களுடைய ஞானம் கெட்டுப் போயிற்றோ? தேதானின் குடிகளே, ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்சப் பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்திலே வந்தார்களாகில் பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ? ராத்திரியில் திருடர் வந்தார்களாகில் தங்களுக்கு போதுமென்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளித்துக் கொள்ளக் கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி. நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ?
நீ நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாய் குடிப்பாய். போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாயிருக்கும் என்றும் என்னைக் கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கூடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்ல ஜாதிகளிடத்தில் ஸ்தானாபதியை அனுப்புகிற செய்தியை கர்த்தரிடத்திலே கேள்விப்பட்டேன். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதும் மாக்குகிறேன் என்கிறார். கன்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஏதோம் பாழாகும். அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுபுத்திரனும் தங்குவதில்லை. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியிலே அங்கே இருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையையும் அவர் தேமானின் கொடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிறியவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்து இழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாவரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். தமஸ்குவை குறித்து சொல்வது, ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடியினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தோரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதல் இல்லை. தமஸ்கு தளர்ந்து போம், புறங்காட்டி ஓடிப்போம். திகில் அதை பிடித்தது. பிரசவ ஸ்திரியைப் போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. சந்தோஷமான என் ஊராகிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரம் தப்ப விடப்படாமல் போயிற்றே. ஆதலால் அதன் வாலிபர் அதன் வீதிகளில் விழுந்து யுத்த மனுஷர் எல்லாரும் அந்நாளிலே சங்காரமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களில் தீ கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும் என்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழுப்பி கேதாருக்கு விரோதமாகப் போய் கீழ்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஒட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பயம் என்று சொல்லி அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பார்கள். காத்சோரின் குடிகளே, ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தில் ஒதுங்கி பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபாயங்களை சிந்தித்திருக்கிறான். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பிப் போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு வாசல்களும் இல்லை,
தாழ்ப்பாள்களும் இல்லை. அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையும் அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளம் சூறையுமாகும். நான் அவர்களை சகல திசைகளுமான கடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்துவிட்டு அதனுடைய சகல பக்கங்களிலுமிருந்து அவர்களுக்கு ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்சோர் வலு சர்ப்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும். ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுபுத்திரனும் அதிலே தங்குவதுமில்லை என்கிறார். ஒபதியா அதிகாரம் 1. ஒபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ, நான் உன்னை ஜாதிகளில் சிறுகப் பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய். திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளை அடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ? ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லைமட்டும் துரத்திவிட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலுள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேமானே, ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி உன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும். நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனைப் போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோടെ பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோടെ பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளில் நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார்
தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதைச் சொன்னார். தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயீமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். சர்பாத் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் சோப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாய் இருக்கும்.